செய்கிற மந்திரவாதிகளின் ஜீவ சமாதியம். அதுக்கு மேல நான் 18ஆம் படி கருத்து மதுரையில எப்படி உருவானாரு? பாண்டிய நாட்டுல இருக்கிற அழகர் கோவிலுக்கு சேல நாட்டு மன்னர் வராரு. அழகரை பார்க்கணும், அவரோட இந்த அழகரை எப்படியாச்சும் கடத்தி நம்ம நாட்டுல கொண்டு வரணும்னு எவ்வளவோ திட்டம் போடுறாரு. அந்த சேல நாட்டுல உள்ளவங்கன்னா சொல்றாங்க, அது ஒரு சக்தி வாய்ந்த சிலை, அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியாது, எப்படியாவது அந்த சிலையை எடுத்துட்டு வந்துடணும். 18 மந்திரவாதிகளை ஏற்பாடு பண்றாரு சேல நாட்டு அரசு. அந்த மந்திரவாதிகளும் சொல்றாங்க, அந்த கடவுள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் செஞ்சுதான் அந்த சிலையை கட்டுப்படுத்தி எங்களால கொண்டு வர முடியும். அதுக்கு அந்த சேல நாட்டு அரசனும் அதுக்குதான் சம்மதிச்சுட்டு 18ஆம் படியான கருப்பை காவலுக்கு அனுப்புறாரு. அந்த 18 மந்திரவாதிகளும் அந்த அழகர் கோயிலுக்கு போறாங்க. அந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலா கருப்பும் போறாரு. அந்த மந்திரவாதிகள் எல்லாம் கோயிலுக்குள்ள போனாங்க. யாரோட கண்களுக்கும் நம்ம தெரியக்கூடாது, அந்த மாந்திரிக அந்த அழகரோட அழகுல இந்த மந்திரவாதிகளும் மயங்கி போயிடுறாங்க. இந்த 18 மந்திரவாதிகளும் உட்கார்ந்து மந்திரம் செய்து அந்த அழகரோட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருக்காங்க. இது தினசரி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அழகரோட முகப்பொலிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 18ஆம் படி கருப்பும் அழகரை பார்க்கலாம்னு போறார். அவரும் அந்த அழகரை பார்த்து அழகுல மயங்கி நிற்கிறார். இங்க நடக்கிறது எல்லாமே இந்த கோவில் பூசாரி கனவுல அந்த அழகர் சொல்றாரு, என்னை திருடி செல்வதற்காக கருவறையில் என்னை காப்பாற்றுன்னு அந்த அழகரை சொல்றார். இவர் இந்த பாண்டிய நாட்டு அரசருக்கு போய் இதெல்லாம் சொல்றாரு. அந்த அரசரும் ஒரு வழி கண்டுபிடிச்சு தினந்தோறும் அந்த பிரசாதம் வைக்கிற அந்த பொங்கல்ல நிறைய மிளகு சேர்த்து வைக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்ட அந்த 18 மந்திரவாதிகள் அந்த 18 மந்திரவாதிகளும் அந்த ஊர் மக்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க. அந்த மந்திரவாதிகள் இந்த அழகரை எங்கள் நாட்டுக்கு கடத்த வேண்டியது உண்மைதான், ஆனா அந்த அழகரை பார்த்து அவரோட அழகுல மயங்கினது உண்மைதான். அந்த 18ஆம் படியான கருத்தும் வெளியில வர எனக்கு இங்க விருப்பம் இல்லை, அதனால இந்த கல்லலை வச்சு நான் காவலா இருக்கேன்னு சொல்றேன். சின்ன சொல்லி எந்த அழகரை நாங்கள் கடத்த சென்றோமோ அந்த அழகுக்கு காவலா நாங்க இருக்கோம், அந்த பொறுப்பை எங்களுக்கு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டு அந்த அழகரை காப்பாற்ற 18 மந்திரவாதிகளும் வடக்கு நோக்கி அமர்ந்து தவம் செய்து அந்த இடத்தை தான் 18 படிகள் இவங்களோட சேர்ந்து இந்த 18ஆம் படியான அதுதான் இந்த 18ஆம் படிக்கிறது. கருப்புக்கு நிகரான தெய்வம் இதுமே. ஆடி பூட்டி 54 அஞ்சுல அட்டறாப்ல மெதுமெதுவா போடுவாப்ல, டக்கு போட்டுறாது. கேளு சண்டை போட்டுவேன், சண்டை போட்டு பிரிஞ்சிருவோம்.